பைக்கு வாங்கிறது பாதுகாப்பாக போகலாம், வேகமாக போகலாங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த பைக்கு வந்த நாளில் இருந்தே அதுவும் டம்முன்னு கீழே விழுகிறாங்க, என்னென்னமோ நடக்குது. ஸோ இந்த அதிகமான பைக் விபத்துக்கு என்ன காரணம்? ஒழுங்காக ஓட்ட தெரியலையா, இல்லைன்னா பைக்கில் ஏதாவது பிரச்சனையா? பதில் சொல்லுங்கன்னு மக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்டோம். பதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்த்து பதனமாக நடந்துக்கங்க. அதிகமா விபத்துக்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா மக்களோட அலட்சிய போக்குன்னு தான் சொல்லணும். வயசானவங்க போறாங்க, சின்ன குழந்தை போறாங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க, இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க. பல்சர்லாம் இருக்குது 100-80ல போறாங்க. செட்டு சேர்றது ரொம்ப செட்டு சேர்ந்துட்டு பைக் சுத்துறவங்க ரொம்ப ஜாஸ்தி. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் 100cc 125cc இருக்கும் போது இவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்கல. இந்த R15 ஒரு பைக் வருது, அதை தடை பண்ணாலே ஒரு ஆக்சிடென்ட் தடுக்கலாம். ஆக்சிடென்ட் நடக்கிறது விதிமீறல்கள் தான். ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போறதும், லெஃப்ட் ரைட்ல போறதும், இண்டிகேட்டரே போடாம சடனா திருப்புறது, இது இல்லாம கால்நடைகள் ஊடையில வர்றது. ஹெல்மெட் மெயினா ஹெல்மெட் போடணும். அதுக்கெல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு போறாங்க நிறைய பேர். இப்போ ரீல்ஸ் மோகம், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பாக்குறாங்க, அதனால அதிக விபத்து நடக்குது. ரீல்ஸ் போடுறேன்னு வண்டியில போகும்போதே நிறைய ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் போட்டுனே போயிட்டு நடப்பாதையில நடந்து சைட்ல ஓரமா போயிட்டு இருக்க பெரியவங்க மேல வண்டி மோதி அந்த இடத்துலயே அவங்க இறக்க நேரிடுறாங்க. ரோடு ஃப்ரீயா இருந்தா ரொம்ப வேகமா போயிடுறாங்கல்ல. ஸோ வேகமா குறுக்கல யாராவது வந்தாங்கன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் தான். எங்க இதுக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் இல்லையோ அதே இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் மறுபடியும் போடணும். இந்த ரோட்ல போட்டுருக்க வேகத்தடை பூரா மஞ்சள் கலர்ல பெருசு போட்டுருக்காங்க. அது பூராமே போடுறதுனால வண்டி உதறி எல்லா பேர் பார்ட்ஸ் பூரா அடியாகுது. சம்பந்தம் இல்லாத இடத்துல வேகத்தடை, சம்பந்தம் இல்லாத தெருக்களை தோண்டி போடுறது, அது முறையா பராமரிக்கிறது கிடையாது. குறுகிய காலங்களில் அந்த வேலையை முடிக்கிறது கிடையாது. பொது போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கண்டிப்பாக அகற்றணும். போன் பேசிக்கிட்டு வராங்க, அதுக்கு போலீஸ் இருந்தா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். உடனடியா ஸ்பாட் ஃபைன், இதுக்கு வேற வழியே இல்லை. ஸ்பாட் ஃபைன் போட்டா மட்டும்தான் ஹெல்மெட்டை கண்டினியூவா போடுவாங்க. அது கொஞ்சம் காவல்துறை தான் சரியான நடவடிக்கை எடுக்கும், அரசாங்கமும் சரியான நடவடிக்கை எடுக்கணும். விபத்து மாநிலம் பெற வேண்டும் என்றால் மது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். இங்கேயும் எல்லா இடத்துலையுமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்கக்கூடாது, ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். நம்ம உயிருக்காண்டி தான் கவர்மெண்ட் எல்லாமே செய்யுது. அதனால நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. அரசு கொடுக்குற அந்த விதிமுறைகளை கரெக்டாக கடைபிடிச்சா விபத்து வர்றது தவிர்க்கலாம்.